வத்த குழம்பு செய்ய போகிறோம். நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 100 கிராம் பூண்டு, 3 பச்சை மிளகா, புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற சுண்டை வத்தை பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் மலர ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம், பச்சை மிளகா, இப்போ பூண்டு அந்த எண்ணெயில் வதங்குறதுக்கு வள்ளி போட்டுக்கலாம். எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இல்லை எந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. மிக்ஸி வந்ததுனால நான் தக்காளியை அரைச்சி வச்சுக்கிட்டேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. தக்காளியை ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே உப்பு சேர்த்துருவோம். மசாலா பரட்டி விட்டுட்டு இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் புளி கரைச்சல் சேர்க்கணும். இப்போ உப்பு போடுவோம். உப்பு மீடியமாக இருந்தால் போதும், ஏன்னா சுண்டை வத்தலில் உப்பு இருக்குது. தண்ணியை ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு வத்த குழம்பு ரெடி. இனி அடுத்த ப்ராசஸ், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் அந்த வத்தலை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சுண்டை வத்தல் நல்லா வதங்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை இருந்தால் அந்த வத்தோடவே போட்டு வதக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. வத்த குழம்பு ரெடி. நம்ம ஸ்டைலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டு. வத்த குழம்பு ரெடி.